2024 எப்படி போச்சு ப்ரோ? இல்லை நிறைய ஷார்ட்ஸ் வாங்கிட்டேன் ப்ரோ. நிறைய வாழ்க்கை பாடங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். அடுத்த இயர் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்ப பர்சனல். இல்லை இல்லை இவ்வளோ பேசுறேன்னா பயங்கரமான ஐடியா வாங்கியிருக்க போலியே. பயங்கரமாக கேட்டது. 2024 இது டம்மியாடா? இது ஒரிஜினலுக்கா? டம்மி எல்லாம் இல்ல. 2024 நல்லா தான் போச்சு. வை பிகாஸ் நாங்கள் நிறைய நல்ல விஷயம் இந்த 2024ல முடிச்சிருக்கோம். அப்படியா? ஸோ என்னத்தை கைட்னீங்கன்னு கேட்குறீங்க. லைக் லேண்ட் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் சேவிங்ஸ் எல்லாம் நல்ல விஷயத்தில் அங்கங்கே போட்டிருக்கோம் இந்த 2024ல. ஸோ இப்படியா 2024 செலவழிச்ச ஒரு ஒரு அக்காவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். என்னோட அப்பா இப்போ ரீசெண்டாக தவறிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய லாஸாக இருந்துச்சு இந்த இயரில். எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அவர்? எந்த அளவுக்குன்னா அவங்க தான் எல்லாமே. இப்போ அவங்க இல்லை அப்படின்றப்போ ஸோ இந்த ஒரு டைம்ல அப்பாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லணும்னு? சாரி. எதனால சாரி? ஏன்னா எங்கள் அப்பாட்ட நான் ஒரு லாஸ்ட் 3 months பேசலை. அவங்க இறந்து போன அந்த லாஸ்ட் ஒரு 3 months நான் அவங்கள்ட்ட பேசலை. ஸோ இப்போ இருந்தாங்கன்னா நான் சாரி தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. பார்ட்டி. Yo, what the No. நோ. To be extra skibidi. என்னது? தமிழ்ல பேசுறா? I don't know. No, தமிழ். No. No. Where are you from? Canada. Canada. What are you doing in T Nagar, Panti Bazaar, our area? I don't even know what this place is. I am the don of this area. You know? More like the fraud. 2024 நல்லா போச்சுன்னா பட் ஆனால் வந்து வெயிட்டிங் ஃபார் 2025 பிகாஸ் இங்கே நிறைய குத்துகள் அடிகள்லாம் 2024ல வாங்கியிருக்கேன். ஸோ எதுல வாங்குனீங்க குத்துகள் அடிகள்? எல்லா பக்கமும் வாங்கியிருக்கேன். வேலை லவ். ஆமாம் ஆமாம் ஜாலியா இருக்காங்க பாரு, எல்லாத்துலயும் அடி வாங்கிட்டு. அதான் அடி வாங்கினாலும் வெளியில காமிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கீங்களா? அழுவல. இப்போ அதெல்லாம் மீறி வெளியில வந்து 25 அப்படியே மாஸ் காட்டணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு வெறி தாங்க. நைட்டு தூங்கும் போது இந்த வெறி வருது, காலையில எழுந்ததும் வர மாட்டேங்குது எனக்கும். வருது நான் இனிமே வந்துரும். நான் 2025ல வந்துரும். நல்லா தான் போச்சு, நிறைய கத்துக்கிட்டேன். அண்ட் இதை வச்சு நெக்ஸ்ட் இயரை இன்னும் பெட்டரா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்ப்பேன். இவங்களுக்கு எல்லாம் ஜாலியா போயிருக்கும் போல. உங்களுக்கு தான் வச்சு செஞ்சிருக்கேன். ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு. என்ன செஞ்சது வச்சு? நிறைய ப்ரோ, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லைன்னா காதல்ல தான் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன் அடி. வாழ்க்கையில தான், காதல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீஸா போகுது. ஓகே, நாட் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கேவலமாக தான் போணுச்சு. ஏன் என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன ஆச்சு? நிறைய எதிர்பார்த்தோம், எதுவுமே நடக்கலையே. என்ன பண்றது? ஒரே ஒரு விஷயம் நடந்தா மேரேஜ் ஆனிச்சு, அது மட்டும் தான். ஸோ அது கொஞ்சம் அதுவே நல்ல விஷயம் தானுங்க. அது மட்டும் தான் நல்ல விஷயமா நடந்தது. ஓகே, மற்றபடி நான் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பிரதர். பேட்டி எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் நல்லா போல. 2025 வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்ன செருப்படிலாம் காத்திருக்கும் எனக்கு தெரியும். நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பேசாதீங்க, ரொம்ப நார்மலா பேசலாமே. எல்லாம் ஒரு ஹோப்ஸோட போலான் இருக்கேன். அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வருவோம் வாங்க. 2026 எப்படி இருக்குன்னு கேளுங்க, சொல்றேன். அதே மாதிரி அப்போ இதே பதில் தானே வரும். இதோட மோசமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் போல ப்ரோ, அப்படியே தான் இருக்குது. இன்னும் அப்படியே 25ஆவது போதா பார்க்கலாம். நீ என்ன ப்ரோ மன வருத்தத்துல பேசுறீங்க ஒரு மாதிரி? சங்காரி பண்ணிட்டாங்க ப்ரோ. பார்த்தோம் ஒரு லுக்ல விழுந்துட்டாடா டொக்குலன்னு திக்குமுக்கு தெரியாம அலைய விட்டாங்க ஒருத்தன். நடக்கல சிலதெல்லாம் நிறைய கூட. பட் அதுக்கு நான் உட்காந்து அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் சில்லா பாசிட்டிவான கேளா நீங்க? அப்படிலாம் இல்ல, உட்காந்து நானும் சீன் போடுறாருதான். பட் தெரியுது, பார்த்தாலே தெரியுது வரும்போது பயங்கரமா சீன் எல்லாம் போட்டாங்க. பட் கண்டுக்க ஜஸ்ட் ஃபைன் அந்த மாதிரி போயிடுவீங்க. மோஸ்டாவே எல்லா வருஷமுமே நல்லா தான் போயிருக்கு. 2024 நிறைய டிராவல் இருந்தது. ஒர்க் வைஸும் பெட்டரா போச்சு. பிளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதனாலயே எனக்கும் அது எல்லாம் பாசிட்டிவா தான் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரே ஒருத்தரை மிகவும் பாசிட்டிவாக பார்த்திருக்கேன் அப்படின்னா இவங்க மட்டும்தான். உங்க கூட இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களாவே இருக்காங்க. என் கூட பழகுறவங்க நல்லவங்க மாதிரியே பழகி முதுகுல குத்திக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்காங்க. பாதி பேர் பாதியிலே விட்டுட்டும் போயிட்டாங்க. மேபி நம்ம எப்படி இருக்கோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன். சச்ச ஜென்யூன் டீசன்ட் காய்ங்க நானு. அக்மார் தங்கமான பையன். அப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வசந்த். அப்படிமா? ஓ வசந்தா, ஓகே. இல்ல ப்ரோ, நான் எப்படி நினைக்கிறேன்னா எல்லார் லைஃப்லயும் ஒரு 1% கெட்டவங்க இருப்பாங்க தான். பட் அதை இக்னோர் பண்ணிட்டு 99 பார்த்தா மேபி இந்த மாதிரி பாசிட்டிவ் இது வரலாம் ப்ரோ. அந்த வித்தையை மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்க, எங்க கத்துக்கிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது. அதுதான் எங்களால ஜட்ஜ் பண்ண முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சிரிச்சு பேசி ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணதே இல்ல ப்ரோ.
அது எனக்கு நான் லக்கியா தான் இருந்திருக்கேன் இந்த விஷயத்துல. Yeah. ஏன்னா ஒருத்தவங்களால தைரியமா நான் வாழ்க்கையில மீட் பண்ண 99% எனக்கு நல்லவங்களா தான் இருந்திருக்காங்கன்னு தைரியமா சொல்ல முடியுதுனாவே அது பிளஸ்டு தானே. அது நல்ல ஒரு விஷயம். நல்லா போச்சு. 2025 இதை விட நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக தான் போச்சு. ஓகே. உங்களுக்கு ஹாப்பியாக தான் போச்சு. happy. So, என்ன நீங்க நினைச்சது எல்லாமே நடந்துருச்சா? நினச்சது எல்லாமே நடந்து சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு. So, உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னா என்ன? சிகரெட் ப்ரோ. அதுதான். வாய்ஸ் திங்னால அதுதான். எல்லாருக்கும் அதேதான். ப்ரோ நிறுத்தணும், ரொம்ப ஹெல்த்து கெட்டது, அதை நிறுத்தணும். எப்பயாச்சும் ஸ்மோக் பண்றது தான், எப்பவுமே இல்லை, பட் அதை விடணும். டிஸ்க்ளைமர் போட்டுறாரு. எப்பவாவது தான் ஸ்மோக் பண்றது. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா கண்டிப்பா. சம்டைம்ஸ் நான் சீக்கிரமா ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிடுவேன். ரொம்ப சீக்கிரமா இப்படிதான் அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஆனா பட் லேட்டர் ஆன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயத்த நான் விடணும். என்ன ஆஸ் யூஷுவல் வேற நல்ல ஜாப் அதுதான் கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே நல்ல வேலை கிடைக்கலன்னா அப்புறம் அந்த நல்ல வேலையில யாருக்கு தான் கிடைக்குதுன்னு தான் தெரியல. நம்மளா ஒரு வேலையை இனிமேல் தான் தயாரிச்சுக்கணும். பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா ஒரு புது வேலையில தயாரிச்சு நம்மள ஒரு ஓனராக காமிக்கணும். ஓகே. அந்த குறிக்கோள் தான் இருக்கு. அப்படி ஓனர் அடிக்கிட்ட எங்களுக்கு ஏதாவது பார்த்து வேலை கொடுங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் எமோஷ்னல். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து 2025ல இருந்து கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணும். ரொம்ப எமோஷ்னல் ஆகி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி. அப்படி ஏதோ முடிவு எடுத்திருக்கீங்களா? முடிவுன்ட்டு இல்லை, டக்குன்னு வந்து பிரேக் டவுன் ஆயிடுவேன், ரொம்ப அழுவேன். அது சில பேருக்குலாம் அழவே கூடாதுன்னு நினைச்சவங்களுக்குலாம் அழுதுட்டதுனால இனிமேல் அழவே கூடாதுடா அப்படின்னு தெரியுது. எங்கேயோ வெயிட்டா வாங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டதுனால. மற்றபடி அந்த மாதிரி பொண்ணு இல்லை, ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. பேசிக்லி கேர்ள்ஸ் காலேஜ், ஸோ வாய்ப்பும் இல்லை. ஸோ அதனால தான் கேர்ள்ஸ் காலேஜ்ல சேர்த்திருக்காங்க. முகத்தை பார்த்திருக்காங்க, இது கொஞ்சம் கேடியா தான் இருக்கு. கேர்ள்ஸ் காலேஜ் நல்ல பொண்ணுப்பா, அப்படிலாம் இல்லை. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் பார்க்கும்போது அப்படிதான் மங்களகரமா இருக்கீங்க. வாயை திறந்து பேசினதுக்கு அப்புறம் தானே தெரியுது. இந்த வருஷம் நிறைய சில விஷயத்தெல்லாம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நடத்தி அதான் அப்படின்னு அது வந்து நான் டெல்லியில இருக்காங்கல்ல, அப்படிதான் பேசுவாங்க. அது நான் வந்து இப்போ பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணவே மாட்டேன். நாளைக்கு பண்ணலாம். அது வந்து நாளைக்கு எண்ட் ஆஃப் தி இயர் வந்துடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் எதனா உருப்படியா பண்ணணும். வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தேன், பட் ஆனால் இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ் இல்லை, ஃபிட்னஸ் ஜர்னி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை 2025ல கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறேனே தவிர கெட்ட பழக்கம். ஒரு 12 to 15 kgs லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 12 to 15 லூஸ் பண்ணி நீ இப்படி தான் இருக்கியான்லாம் நினச்சேன். இல்லைங்க, நான்லாம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. வாய்ப்பே இல்லையா? ஸோ இதை கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இவன் சொல்றத கொஞ்சம் நம்புறத குறைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை நம்பியே ஏமாத்தி இருக்காரா? அதை மட்டும் மாத்திப்பா, அவ்வளவுதான். உஷாராயிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான். நீ பாத்துக்கோ, பழச்சுக்கோ. ப்ரோகாஸ்டினேஷன். அதுதானா? ஓகே. லைக் நான் வந்து ஒன்று பண்ணணும், ஆனால் நான் அது பண்ணவே மாட்டேன். அந்த என்ன நினைச்சீங்க? என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன மிஸ் ஆயிடுச்சு? லைக் டெய்லி படிக்கிற மாதிரி. எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஆனால் நான் இங்கே சென்னையில் இருக்கேன். ஜாலியா இருக்கீங்க ஃபேமிலியோட. ஆமா. நிறைய வந்து எல்லாருக்கும் செல்ஃப்லெஸ் லவ் கொடுக்குறேன். எல்லாருக்கும் லவ் பண்ணுங்க, எல்லாருக்கும் என்னோட கேர் எல்லாம் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. அந்த ஒரு செல்ஃப்லெஸ் கேர் தான் உங்களை இந்த நிலைமைக்கு நடு ரோட்ல நிறுத்தி இருக்கு பாருங்களேன் உங்களை. ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. இனிமே செல்ஃப் லவ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. மேபி நான் ரொம்ப லேசி. ஸோ கொஞ்சமாவது லேசினஸை கம்மி பண்ணணும். எந்த அளவுக்கு லேசி நீங்க? என்னால் காலையில் எழுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு லேசி. ஸோ எழுந்து வேலைக்கு போகிறதே ஒரு வேலையை பார்ப்பேன் அந்த மாதிரி. அப்ராட்ல இருக்கவங்களே லேசியா தான் இருக்காங்க, அதனால நீங்க லேசியாக இருப்போம். ஆக்சுவலி இன்னும் லேசியா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் பப்ப என்ன தோணுதோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை.